நம்ம இன்னைக்கு நல்ல முறுமுறுவான டேஸ்டியான வெங்காய பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி மழை பெய்யும் போது இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ படி செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு இது போல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயங்களை நீள்வாக்கில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம நார்மலாக பிரியாணிக்கெலாம் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இதனுடைய மேல் பாகத்தை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீள்வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கம்மியாக செய்யும்போது நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் அதிக குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி 2 வெங்காயமாக வச்சுட்டு கட் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக நிறைய வெங்காயம் நம்ம கட் பண்ண முடியும். அந்த மெத்தட் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 வெங்காயம் வச்சுட்டு இது போல் கட் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் குறைவான டைமில் நிறைய வெங்காயம் கட் பண்ண முடியும். இதே போல் மீதி இருக்க எல்லா வெங்காயங்களையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீள்வாக்கில் தான் கட் பண்ணணும். அப்போ தான் பக்கோடா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கட் பண்ணின வெங்காயங்களை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க. கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து ஒன்றொன்னா உதிர்த்துருங்க. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கலர் நல்லா கொடுக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இது போல் சேர்க்கும்போது ஓமத்தோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாவை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு மசாலா அந்த வெங்காயத்தோட எல்லா இடங்கள்லையும் பரவணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் மைதா மாவும் சேர்த்துட்டு 1 பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அதாவது சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு சேர்க்கறதுனால நல்லா மொறுமொறுவாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. தண்ணி எதுவும் தேவைப்படாது. வெங்காயமே அதிகம் தண்ணி விட்டு வரும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ரொம்ப ட்ரையாக இருந்தால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இதோட பக்குவம் பாருங்கள், இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. நான் இன்றைக்கி இரும்பு கடாயில் பொரிக்க போகிறேன். நீங்கள் நார்மல் கடாய் கூட யூஸ் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை உதிர்த்து விட்டுக்கோங்க. டைரெக்டாக எண்ணெயில் இந்த மாதிரி உதிர்த்து விடணும். இதுக்கு கரெக்டான ஷேப் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அன்இவனாக இந்த மாதிரி ஒரு பக்கோடா ஷேப்புக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு கரெக்டான ஷேப் இருக்கணுன்றது இல்லை. முடிஞ்ச அளவு சின்ன சின்னதாக போட பாருங்கள். ரொம்ப பெருசாக சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கரண்டி வச்சு கலந்துக்கலாம். 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா மொறுமொறுவாக வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த பக்கோடா நல்ல காரசாரமாக மொறுமொறுவாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா வெந்துட்டு எண்ணெயோட சலசலப்பெலாம் அடங்கிட்டு நல்ல மொறுமொறுவாக வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்ல மொறுமொறுவாக இருக்குது. பார்க்கும்போதே தெரியுதில்ல. இந்த அளவு கன்சிஸ்டன்சி வந்ததும் வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றி வச்சுருங்க. அப்போ எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெயெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். முக்கியமாக ஒரு நல்ல ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மழை பெய்யும் போது சூடாக இந்த பக்கோடா சாப்பிட்டோன்னா ரொம்பவே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இதே போல் மீத இருக்க எல்லா வெங்காயங்களையும் பொரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு.
நீங்களே பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆனியன் பக்கோடா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.